ஏன் நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அவங்கள பயமுறுத்தி வர பாயிண்ட்ஸை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்க கூடாது? இட்ஸ் வெரி குட் ஐடியா. லெட்ஸ் டு இட். எப்படியும் நான் ரெடியா தானே இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் போய் அவங்கள பயமுறுத்துறேன். அதுக்கப்புறம் நீ வந்து பயமுறுத்து. ஓகேவா? சீக்கிரம் ரெடி ஆயிடு. பாயிண்ட்ஸ் எடுக்கிற பாயிண்ட்ஸ் நீ எப்படி எடுக்கிறன்னு நானும் பார்க்கறேன். எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு தான். இந்த ஷோவோட வின்னர் நான் தான். என்னைய பயமுறுத்துறீங்க? ஏய், நான் போட்ட மேக்கப்க்கு அப்புறம் என் ஆக்டிங்க்கும் நீங்க பயந்து போய் உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்துடும். வாடி, நீயா நான் பார்த்துடலாம். வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியா? என்னாச்சு? ஏன் மாதிரி டிடி பாஸ் உங்ககிட்ட பயமுறுத்ததான் சொன்னாங்க, அடிக்க சொல்லல. இந்த ப்ரோக்ராம்ல யார் யா அடிச்சு விளையாட கூடாது. நான் யார் தெரியுமா? என்ன உரிமைக்கிட்டு இருக்க? மன்னிப்பு கேள்றி. ஏய் டிடி பாஸ், இந்த பொண்ணை எலிமினேட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இங்க இருந்தா என்னை அவ கொன்றுவா. நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பையன் பாஸ். பேய் மாதிரி நடிக்கணும், பேய் மாதிரி அடிக்க கூடாது. என் பாடி தாங்காது பாஸ். அம்மாடி தாய, நீ மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல. நீ முதல்ல கிளம்பு. நீ கிளம்பலன்னா டிடி பாஸ் ஒரே டிஸ்டர்பா இருக்குப்பா. டேய் போண்டா கோழி, கருப்பு உதட்டுக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு டொமேட்டோ சாஸ் ஊத்தி பயமுறுத்த பாக்குறியா? என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்றீங்களா? என்னம்மா சூப்பரா மேக்கப் போட்டு ஜுவல்ஸ் எல்லாம் மாட்டிட்டு வந்திருக்க. என்ன கவரிங் நகையா? இங்க பாரு, உடை அலங்காரம் நகை அலங்காரத்துல எல்லாம் நடிப்பு வராதுமா. இந்த நடிப்பு சக்கரவர்த்தி உனக்கு நடிப்பை பத்தி சிறப்பா சொல்லி தர்றேன். காமம், குரோதம், மதம், மத்சரம், லோபம், மோகம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, நீ வந்து என்கிட்ட நடிச்சு காட்டணும். கமான், இன்வால்வ் ஆகணும். கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு அற்புதமா நடிக்கணும். கமான், வரட்டும் எக்ஸ்பிரஷன் வரட்டும். மேகி மண்டையா, எனக்கு வந்தா டொமேட்டோ சாஸ், உனக்கு வந்தா பிளட்டா? இது யாருக்குன்னு தெரிய வேணாம். இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ரோஷன், இவனுக்கு என்னாச்சு? ஓ, 2 பேரும் என்ன பயமுறுத்தலான்னு பாக்குறீங்களா? என்ன முட்டலாக்காத. போ போ போ, ரூமுக்கு போய்க்கோ. எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ எடுக்க முடியாது. என்ன பாக்குற? பிரார்த்தனை நீ போடி, போய்க்கோ. மச்சான், அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருடா. மச்சி, நம்ம தான் டாஸ்க் குத்துக்குறோம்ல, அதனால தான் அப்படி பண்ணுகிறாங்க. விடுறா, என் காலை விடுறா. என் காலை விட்டுட்டு நல்லா இருந்து நாசமா போடா போடா. குருவே, உங்க சிஷியனை என்ன ஏத்துக்குங்க. என் பொண்டாட்டி இருந்து என்னை காப்பாத்தி எனக்கு முக்தி கொடுத்து உங்க ஆசிரமத்துல என்னை சேர்த்துங்க. அங்க ஒரு சமயக்காரனா என் வாழ்க்கையை அது சரிப்பா. இந்த குசியிலேயே இந்த 90 இல்ல தீர்த்தம் எடுத்துக்கோ. தீர்த்தமா? குருவே தேங்க்ஸ். அத விடுறா, காலை விடுறா. குருவே, தீர்த்தம் என்ன பிராண்டு? நல்லா இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் ஊத்துங்களேன் ப்ளீஸ். ஆனா வேணாங்கிறது
பாத்துக்க, மறுபடியும் ரிப்பீட் கேட்க கேட்க கூடாது. மாட்டேன். கேட்க மாட்டேன். போதும். இருக்கட்டும். ராவடி. அம்மா, நான் இல்லம்மா, இது என் தப்பு இல்ல. நான் இல்ல. அம்மா. எவ்வளவு நல்லா மேக்கப் பண்ணின்னு வந்திருக்கிற பயமுறுத்துறதுக்கு. ஓம் சக்தி. அம்மா, ஓம் சக்தி. பராசக்தி தாயே, இந்த பாமரனுக்கு காட்சி கொடுத்திருக்கிய அம்மா. பேய் எது சாமி எதுன்னு கூட தெரியல பாரு. கோவிந்தா கோவிந்தா. பொம்பளை சாமிய கோவிந்தா கோவிந்தான்னு கும்பிட்டு இருக்கான் பாரு கபோதி. என்னவோ போங்கடா. சாமி சரணம் ஐயப்பா. சுவாமி, ஆர்த்தி எடுத்துங்க. ஆமா. எங்க போனோம்பா நம்ம குடியார சிசியா? என்ன சிசியா, உடம்பு பூரா மாவை கூட்டின்னு வந்து நிக்கிற? ஓ, ஆத்தா பஜ்ஜி கேட்டாளா? என்ன பஜ்ஜி? வாழைகா பஜ்ஜா மிளகா பஜ்ஜா? இதெல்லாம் ரொம்ப அநியாயமா. என் சிசினுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்க, நான் ஒரு குரு எனக்கு கொடுக்க மாட்டியா? எனக்கு ஆசீர்வாதம். டேய், இது இப்படியே விட்டோம்னா எனக்கு என்னவோ பெரிய பிரச்சனை ஆயிடும் தோணுதுடா. முதல்ல போய் உங்களை காப்பாத்தலாம் வாடா. ஆமா மச்சி. டிஸ்டர்பன்ஸ். கது வேற லாக் ஆயிடுது. எப்படி அவங்கள காப்பாத்த போறோம்? என்னடா பண்ணலாம்? என்னடா ஆச்சு? கேஸ் வர மாதிரி டேய், உன்னை கையெடுத்து கும்பிடுறடா. அவன் ஏதாவது வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாடா. கொஞ்சம் உள்ள இழுத்துக்கடா. என்னடா மாமி? என்னடா மாத்தி மாத்தி டிச்சி எடுத்துக்கிறானுங்க? ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆத்மா கூட டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கத்திட்டு இருக்கீங்களா? மந்திரத்தால வாயை கட்டிடுவேன். நீங்க மேல டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் அப்புறம் வச்சுங்க. இங்க ஒண்ணு கிளம்பி வந்திருக்கு, அதோட டிஸ்கஸ் பண்ணுங்க. அங்க பாருங்க. யாரு மணி? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கேளுங்க. ஹலோ, மூஞ்ச காட்டு. யாரு பாக்கணும்? யாரு மணி? யாருமா நீ தானே கேட்டேன். அதுக்கு போய் இவ்வளவு அடி அடிப்பீங்களா? என் மூஞ்சி ரத்தம். சாதாரணா எங்களை தூக்கி போட்டு மிதிச்சால அப்படிலாம் அவரை மிதிக்க முடியாது. அவர் கொசப்பாளையம் சுவாமிஜி ஆத்மாக்களுக்கு கல்யாணம் பண்ணி ஹனுமூனுக்கு அனுப்பி குழந்தைகளை பெத்துக்க வச்சவரு. எங்க நீ அவரை தொடு பாப்பான். அது மட்டும் இல்ல, எத்தனையோ ஆத்மாக்கள் இவர் காதுகிட்ட வந்து ரகசியத்தை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அப்படியே கண்ணாமூச்சி காட்டினவரு. உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா அவர் அல்லாக்க தூக்கி மல்லாக்க போடு. கொடுத்த ஒரு ஜூஸுக்கு எவ்வளவு போட்டு குடிப்பீங்க? அம்மா தாயே விட்டு எங்க அம்மா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. நான் எந்த ஆத்மாவையும் பார்த்ததில்ல, எந்த ஆத்மாவையும் கூட பேசுறது இல்ல. டிவி ஸ்டேஷன் முன்னாடி கிளி ஜோசிய பார்த்துட்டு இருந்தேன். சேனல்காரங்க கெட்டப்பா பார்த்து நீதான் ஆத்ம பிரமாணாங்க, பேரு நல்லா இருக்கேன்னு அதே வச்சுக்கிட்டேன். இப்படி ஒரு கும்பா குத்து விழுன்னு தெரிஞ்சிருந்தா பேரையே மாத்திருப்பேன். ஐயா, பொண்டாட்டிய பார்த்து 3 மாசம் ஆச்சுமா. 3 மாசம் ஆச்சு. உன் காலில் விழுந்து கேட்கிறமா, விட்டுருமா? ஹே யூ சீட். ஏமாத்தி எல்லா பாயிண்ட்ஸும் நீயே வாங்கலாம்னு இருக்கியா? என் பேச்ச கேளுங்கடா. எல்லாருக்கும் இருந்து ஓடி இருக்குடா. இது ரியாலிட்டி ஷோ இல்லடா, ரியல் பேய் இருக்கிற வீடுடா. அவன் உண்மையான பேய்டா, பேய். தப்பிச்சிருக்க ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சிருக்கடா. ஏன் அனுமதி இல்லாம யாரு எங்க போறது? சிங்கத்துக்கு பசிக்கலன்னா வேட்டையாடாது, அவ்வளவுதான்.
தான். ஆனா சாதுன்னு நினைச்சு சவாரி பண்ணா மயானத்துக்கு வழிகாட்டும். தான தர்மம் பண்ண கையை என்ன பண்ணாலும் தயவு காட்டிடும்னு நினைக்கிறது தப்பு. அஷ்டதிக்பந்தனத்தை தாண்டி அஷ்டதிக்பாலகரின் திசையை கெடுத்து கிரகங்களுக்கு கிரகணத்தை கொடுத்து பழிக்கு பழிங்கிற தாகத்திற்கு பழி வாங்க காத்திருக்கும் மாறினான். ரத்தத்துக்கு ரத்தம் கேட்கிற மகா காளி தமிழ். விளக்கி சொன்னாலும் விளங்காத விளக்கெண்ணெய்களா ஆடுறீங்க. ஏன் சமஸ்தானத்துக்கு வந்து எங்களையே வசப்பாடுறீங்களா? உங்க நரம்புகள் அறுத்து வீண கம்பிகள் ஆக்கி சாவுங்கிற சங்கீதத்தை வாசிச்சு வாழ்ந்திருக்கும் போதே யமனோட தரிசனத்தை காட்டுறேன். இந்த வீட்டை விட்டு நீங்களே போறீங்களா இல்ல இந்த வீட்டோட உங்க உயிரை விடுறீங்களா? உங்களுக்கும் அதேதான்.